ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம என்ன ஒரு சில தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிறோன்னா, நம்ம கல்ஃபுக்கு பெரும்பாலும் இங்கே வளைகுடாவில் வெளிநாட்டுக்கு வேலை தேடி வர்றப்போ படிச்சுட்டு ஃப்ரெஷராக வர்ற பசங்க நிறைய பேர் அவங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள்லாம் என் பையனுக்கு வேலையை பாரு, என் தம்பிக்கு இந்த வேலை இருந்தால் பாரு, என் தெரிஞ்ச பையன் ரொம்ப நெருக்கமான உறவினர் அவருக்கு வேலை இருந்தால் பாருன்னு சொல்லிட்டு சிவியை கொடுக்குறப்போ அவங்க ஃப்ரெஷராக இருப்பாங்க. அப்போ தான் டிகிரி முடிச்சிருப்பாங்க. எல்லாமே தியரிட்டிக்கல் நாலேஜ், அவங்க இன்னும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலை. அப்போ அவங்களுக்கு நான் ஆல்வேஸ் ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக அட்வைஸ்னு சொல்ல மாட்டேன், அந்தளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. நான் ஒரு சஜஷன், ஒரு ஐடியலான ஒரு தாட்ஸை நான் என்ன சொல்லுவேன்னா, ஊர்லேயே கொஞ்சம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண சொல்லுங்கள். அந்த ஊரில் கெயின் பண்ணுற அனுபவம் நிறைய நம்பிக்கையை கொடுக்கும், நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தகவல் தொடர்பு அந்த ஆற்றலை திறனை வளர்த்து கொள்ள உதவும். பல பேரோடு டீல் பண்ணி இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க, மக்களை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நம்ம அக்வயர் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு அரௌண்ட் 3 to 4 வருஷம் கூட நான் சொல்வேன். எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு இங்கே வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறப்போ இன்டர்வியூ தேடுறப்பவே அந்த 3-4 வருஷத்துடைய அவுட்கம், அந்த பலன் உங்களுக்கு கண்கூடாக நீங்கள் இன்டர்வியூவில் நீங்களாகவே நம்பிக்கையாக அந்த திறனை வெளிப்படுத்துறதுல உணர முடியும். இவ்வளோ அனுபவத்தை நம்ம கெயின் பண்ணதுனால இப்படி நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமளே ரியலைஸ் பண்ணலாம். அதை தான் ஆல்வேஸ் நம்ம சொல்லுவேன். ஃப்ரெஷராக இங்கே வேலை தேடுறப்போ எம்ப்ளாயரும் எடுக்க மாட்டாங்க. ஃப்ரெஷர் எங்கே தான் வேலை தேடுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறதும் புரியுது. அதுக்கு தான் ஊர். இன்றைக்கி டாப்பிக்கே மெயினாக என்னென்னா, ஊரில் வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. குறிப்பாக அந்த ஃப்ரெஷர்ஸு அவங்க கற்றுக்கிறதுக்கு நம்ம ஊரில் உள்ள அந்த களம் இருக்குது இல்லைங்களா, மேசிவான ப்ரில்லியண்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் ஊரில். ஏன் ஊரில் இவ்வளவு கோடிக்கணக்கான ஜாப்ஸ் கொட்டி கிடக்கு? எதனால் அப்படின்னு பார்த்தா, பிபிஓ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன், ஷேர் பண்ணிக்கிறேன் என்னுடைய தாட்ஸை. பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படிம்பாங்க. பிபிஓனா என்னங்க? பெரிய பெரிய இந்த வளர்ந்த கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், குறிப்பாக அமெரிக்கா, ஓகேங்களா, அமெரிக்க நாடுகள், அந்த வளர்ந்த கண்ட்ரீஸ் அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ், குறிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டைஸ், ஒரு திறன் சார்ந்த ஒரு விஷயத்தை அவங்க நாட்டிலேயே அந்த மேன்பவர் ரிசோர்ஸஸை, வேலைவாய்ப்பு, ஒரு ஆளை கான்ட்ராக்ட் கொடுத்து வேலைக்கு சேர்த்து அவருக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறோமோ அதில் பல மடங்கு கம்மியாக கொடுத்து அதே திறன் அல்லது அதற்கு மேலுள்ள திறனையே வேலைக்கு சேர்க்க முடியும். எப்படின்னா பிபிஓ மூலமாக. பிபிஓன்னா என்னங்க? ஒரு கம்பெனி தனக்கு தேவையான விஷயங்களை தான்கிட்டேருந்து உள்ள ரிசோர்ஸஸ்லேருந்து எடுக்காமல் நிறைய திறமைகள் கொட்டி கிடைக்கின்ற, ஆங்கிலம் நன்றாக பேச தெரிந்த உலகத்தில் மார்க்கெட்ஸ் இருக்குது, ஒரு சில பேக்கெட்ஸ் இருக்குது. இந்தியா, ஓகேங்களா, பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், அதுவும் குறிப்பாக இந்தியா ஒரு மேசிவ் பிரில்லியன்ட் மார்க்கெட். அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே உள்ள படித்தவங்க ரொம்ப டெக்னிக்கலி பிரில்லியன்ட், ஓகேங்களா. அது மட்டும் இல்லை, நல்லா ஆங்கிலம் பேச தெரிந்தவர்கள், ஓகேங்களா. அது ஒரு மிக முக்கியமான காரணம். ரெண்டாவது, அவங்க ஒரு அமெரிக்காவில் ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அல்லது ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு மாதத்துக்கு $1000 சம்பளம் கொடுக்குறாங்கன்னா, வருஷத்துக்கு $120,000 வருஷத்துக்கு, மாதத்துக்கு $1000 அல்லது $1,50,000 வரைக்கும் கூட போவோம். மாதத்துக்கு $1,200. இது எவ்வளோன்னா ஊர் காசுக்கு 86,000-90,000 ரூபா வருது. இது இந்த ஜூனியர் ரிசோர்ஸு. இது இந்த 96,000 ரூபா, $1,00,000 நீங்கள் நம்ம ஊரில் மேனேஜரையே நம்ம ஊரில் உள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங்கு, மார்க்கெட் சிச்சுவேஷன், மார்க்கெட் ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய மேனேஜரே நம்ம எம்ப்ளாய் பண்ணிடலாம். இந்த $1,00,000 85,000லேருந்து $1,00,000 நம்ம கொடுத்து வேலை செய்யக்கூடிய டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவை இந்தியாவிலேருந்து ஜஸ்ட் ஒரு மாதம் 10,000-12,000 ருபீஸ்க்கு ஃப்ரெஷர் படிச்சுட்டு அவனை ட்ரெயின் பண்ணணும். படிச்சுட்டு வந்தவொன்னா ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு நல்ல ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த வேலை செய்யணும், சின்ன சின்ன வேலை, டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ். அப்போ அவங்களுக்கு என்ன, 1,00,000 எங்கே இருக்குது? $1,00,000 சம்பளம் மாதத்துக்கு எவ்வளோ இருக்குது? $12,000 சம்பளம் அங்கே இருக்குங்க. இது ஒரு ஆளுக்கு. இது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பர்சனலாக பெரிய பெரிய கம்பெனிஸ் கொடுக்குறப்ப எவ்வளோ காஸ்ட் சேவிங். அதே சமயத்தில் குவாலிட்டியில் குறை வராது. ஏன்னா இந்தியாவில் உள்ள ஆட்கள்லாம் ப்ரில்லியண்ட்டான ஆட்கள். அதனால தான் ஆரம்பத்தில் நமக்கு அந்த அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு இது ரொம்ப பெரிய பலன். அமெரிக்காவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் உள்ள கம்பெனிஸ்க்கு. அதே சமயத்தில் நம்ம ஊரில் படிச்சுட்டு ஃப்ரெஷராக இன்ஜினியர்ஸ்லாம் வராங்கல்ல, இல்லை வேறு எந்த டிகிரி முடிச்சுட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் மிகப்பெரிய ஒரு கலன், சூப்பரான ஒரு கலன் கற்றுக்கிறதுக்கு.
12,000 இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 வருஷம் அதில் பாண்டு போடுறனாலும் பரவாயில்ல, 2 வருஷம் இருக்கலாம் தாராளமாக, கற்றுக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். ஏன்னா நீங்கள் டீல் பண்ண போகிறது வெளிநாட்டில் உள்ள பல கஸ்டமர்ஸ், நல்ல இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், நல்ல ஆங்கிலத்திறன். உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுதுன்னு தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த 2-3 வருஷத்தில் நல்ல ப்ரில்லியண்ட்டாக ஆகலாம். ஒரு 3-4 வருஷம் நல்லா கெயின் பண்ணிட்டீங்கன்னா ஊர்லேயே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இல்லை அதையும் தாண்டி இன்னும் நிறைய சம்பளம் வாங்கணும், டேக்ஸ் ஃப்ரீ சேலரி வாங்கணும்னா வெளிநாட்டுக்கும் வரலாம், கல்ஃபுக்கு வரலாம், இங்கே வேணாலும் போகலாம், அமெரிக்காவுக்கு போகலாம். சரியா? இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்கில் இந்தியா ரொம்ப முன்னிலையில் இருக்குது. என்ன காரணம்னா, நம்ம ஊரில் உள்ள 130 கோடி, இப்போ உள்ள பாப்புலேஷன் எக்ஸாக்டாக தெரியல, 130 கோடி கிட்டத்தட்ட வந்துருச்சு இல்லைங்களா? அதில் படித்த மக்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க? அவங்களெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி பல கம்பெனிஸ், மிகப்பெரிய கம்பெனிஸ், அது வந்து நார்மலாக கஸ்டமர் கேர் கால் நான் டெக்னிக்கல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரவங்கள அவங்களும் ஃப்ரெஷர் எடுப்பாங்க, நல்லா ட்ரெயின் பண்ணி. அவங்களுக்குலாம் நைட் ஷிஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா அமெரிக்காவில் வந்து பகல்னா நமக்கு இங்கே நைட்டு. அப்போது நைட் ஷிஃப்ட்டுக்கும் பரவாயில்ல ஒத்துக்கிட்டு 2 வருஷம் நல்லா கற்றுக்கலாம். ஆக்சுவலாக அது டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கஸ்டமர் கேர் ஆஃபீஸராக இருந்தாலும் பரவாயில்ல. இனிஷியல் ஒரு திறமைகளினுடைய ஒரு பரிமாணம், அந்த அந்த இன்டென்சிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு, நம்ம ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு மிக சிறந்த களம். இதில் நம்ம சேர்ந்து நம்ம நிறைய கற்றுக்கலாங்க. ஆக்சுவலாக இந்த பிபிஓ இந்தியாவை வந்து நிறைய பேர் டார்கெட் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, அவ்வளவு திறமைகள் கொட்டி கிடக்கிறதுனால தான். அந்த அந்த அவங்களுக்கு லோ காஸ்ட்டில் ஹெல்ப் பண்ணுற இந்தியா நம்ம இளைய சமூகம் படிச்சுட்டு வர ஃப்ரெஷருக்கு மிக சிறந்த ஒரு கலனா, ஒரு வின் வின் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. அந்த கம்பெனிஸுக்கும் பெரிய காஸ்ட் சேவிங். பட் நம்ம படித்து முடித்த உடனே வெளிநாட்டில் உள்ள பல ஸ்டேக் ஹோல்டர்ஸோட அந்த நாட்டு கம்பெனியுடைய பாலிசியில், ஸ்டாண்டர்டான ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் நல்லா வந்து வேலை செய்கிற அந்த ஒரு சிறப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஆரம்பத்தில் நம்ம கெயின் பண்ணிடுறோம். இப்படி ஒரு 2லேருந்து 4 வருஷம் நீங்கள் இருந்துட்டு வந்தீங்கன்னா நம்பிக்கை அதிகமாகும். நல்ல மொழித்திறமை, நல்ல ஆங்கிலம் மொழிங்கிறாங்க, ஆனால் இங்கிலீஷ் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருந்தால் உங்கள் கேரியரில் வந்து நீங்கள் பெரிய அடுத்த லெவல்களுக்கு போக அது மிக முக்கியமான உறுதுணையாக இருக்குங்க. சரிங்களா? நல்ல எதுக்காக ஒரு மொழி உபயோகப்படுத்துன்னா, நம்மள்கிட்ட உள்ள நம்ம மைண்டில் நினைக்கிறத நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்களை நம்ம நல்லா கன்வின்ஸ் பண்ண முடியும். அப்படி அந்த பண்ணுறது தான் இப்போ உள்ள கார்ப்பரேட் கேரியர், இந்த நம்ம கேரியருக்கும் கார்ப்பரேட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கும் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் இப்போது வந்து ஊரில் நமக்கு தெரிஞ்சவங்க சிபிஐ கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே வர்றாங்கன்னா, நல்ல ஊரில் ஏகப்பட்ட ஜாப்ஸ் கூட்டி கிடக்கு. அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள். பண்ண பிறகு நமக்கு இங்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ண பிறகு நல்ல மொழித்திறமை, நல்ல ஆளுமை, நல்ல கான்ஃபிடென்ஸ் ஒரு 3லேருந்து 4 வருஷம் வரைக்கும் நல்லா கெயின் பண்ணி இங்கே வந்த பிறகு இங்கே வேலை தேடினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை கிடைக்க தான் செய்யும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தாக்கங்களை, உங்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களை இந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கிவ் அ தம்ஸ் அப், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சேனலோட லிங்க்கை கொடுங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டில், இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது நூருல்லா. Thank you guys. Peace.